திருவாரூர் அருகே விஷப்பாம்பு கடித்து மாணவர் உயிரிழந்ததாக வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுபாஷ் இணைக்கிறார். சுபாஷ், விவரங்கள். இரண்டு செய்தியை சுட்டிக்காட்டி இந்த பதிவை பதிவிட்டிருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. திருவள்ளூர் மாவட்டம் வலங்கைமானில் பள்ளி வளாகத்தில் புகுந்த விஷப்பாம்பு கடித்ததில் மாணவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாகவும், நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் அரசு பள்ளியில் விஷப்பூச்சி கடித்து 3ஆம் வகுப்பு மாணவி உயிரிழந்ததாகவும் வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக கூறியிருக்கிறார். மாணவர்களின் தாய் தந்தையருக்கு குடும்பத்தாருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக கூறிய அவர், திமுக ஆட்சியில் அடிப்படை கட்டமைப்போ சுகாதாரமும் கூட இல்லாத அரசு பள்ளிகள் அவல நிலை இருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். உயிர் போகும் அளவுக்கு சம்பவங்கள் நிகழ்வது என்பது கொடுமையின் உச்சம் என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேற்கூரை இழுந்து விழுமோ, சுவர் தன் மீது விழுந்து விடுமோ, தரமற்ற உணவால் பாதிப்பு வருமோ என்ற அச்சங்களுக்கு நடுவேதான் மாணவர்கள் அரசு பள்ளிக்கு செல்ல வேண்டியிருக்கிறது. இதற்கு நடுவே கள்ளக்குறிச்சியில் ரிஷிவந்தியம் அருகே உள்ள கீழ்த்தேனூரில் அரசு பள்ளியின் உயர்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மாணவர்களை வைத்து சுத்தம் செய்வது வரும் செய்திகள் மேலும் அதிர்ச்சி அளிக்கிறது. அதற்கு கூட ஆட்கள் நியமிக்க முடியாதா பள்ளிக் கல்வித்துறையால் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். அரசு பள்ளிகள் மாணவர்கள் படிக்க வந்தார்களா அல்லது உங்கள் வேலை செய்ய வந்தார்களா என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மாணவர்களின் பாதுகாப்பை காம்ப்ரமைஸ் செய்வது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது குற்றம் என்பது இந்த அரசுக்கு உணருமா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்த நிலையில் அரசு பள்ளிகளை தள்ளிவிட்டு திமுக அரசு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என ஆடம்பர மேடைகள் அமைத்து போலியான சுய விளம்பரங்களை செய்து கொள்வது வெட்கக்கேடானது என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். ரீல்ஸ் எடுப்பது, கார் ஓட்டுவது, வாக்கிங் போவது என போட்டோ ஷூட் எடுப்பது மட்டுமே இருக்கும் ஒருவருக்கு குரூப் போன்ற அதிமுக்கிய தேர்வுகளை கூட முறையாக நடத்த தெரியவில்லை என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். விஷப்பூச்சி பாம்பு கடியால் உயிரிழந்த பள்ளி மாணவர் குடும்பத்தாருக்கும் உரிய நிவாரணத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ்தல பக்கத்தின் வாயிலாக குற்றம் சாட்டி அரசுக்கு கண்டனம் தெரிவித்து பாதிக்கப்பட்ட மாணவர்களின் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என சுட்டிக்காட்டியிருக்கிறார். நன்றி சுபாஷ், விவரங்களுக்கு.